ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எலெக்ஷன் முடிகிற டைம் வர யாரும் பணத்தை அங்கங்கே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அதுக்குண்டான ரெசிப்ட் கண்டிப்பாக வேணும். எங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்க, எங்கே கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான இது வேணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இருந்தால் நாங்கள் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு ஃபேமிலி அவங்க ஏதோ சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வீடு ஷிஃப்ட் ஆகி போகிறாங்க போல். அங்கே அவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு குழந்த, அவங்க அந்த பொண்ணோட மாமியார் மாமனார், மொத்தம் 5 பேர் இருக்காங்க அந்த ஃபேமிலியில். ஸோ அவங்க இன்றைக்கி கோயம்புத்தூர் போகணும், வீடு ஷிஃப்ட் பண்ணி அங்கே போய் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இவங்க என்ன ஐடியா பண்ணியிருக்காங்க, அவங்க நிறைய கேஷ் வச்சுருப்பாங்க போல், பேங்க்கில் இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க என்ன கேஷ் வச்சுருக்காங்க என்னன்னு தெரியல. ஸோ அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால, எடுத்துகிட்டு போனால் எப்படியா இருந்தாலும் டோல்கேட்டில் இல்லை அங்கங்கே தான் போலீஸ் செக்கிங்லாம் நடந்துகிட்ருக்குல்ல, அங்கே மாட்டுவோம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம நைட் 2 மணி விடிய காத்தால் 2 மணி போல் நம்ம கிளம்புவோம், அப்போ அந்தளவு செக்கிங்கும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கூகுள் மேப்பில் இந்த கிராமத்து வழியாக உள்ளேலாம் எது ரூட் ஷார்ட் ரூட் அப்படின்னு பார்த்து தேடி கூகுளில் மேப் போட்டு ஷார்ட் ரூட்டில் போயிருக்காங்க போல். அந்த இடத்துல குறுகிய சாலை தான், ரொம்ப பெரிய ரோடோ எதுவோ கிடையாது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாமியார் மருமகள் தான் ஓட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 26-27 வயசு இருக்கும் போல். பின்னாடி அவங்க மாமனார், பையன், பேரன் பையன், சின்ன குழந்தை, அவங்க 3 பேரும் பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஒரு பேக் ஃபுல்லாக ஹாட் கேஷ் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபுல்லாக கேஷ் எடுத்துகிட்டு போகிறாங்க. எதனால் அவ்வளோ அவசரம் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கேஷ் எடுத்துகிட்டு போகும்போது ரூட்டை செலக்ட் பண்ண ரூட் அவங்க ராங் ரூட் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மெயின் ரூட்டில் போனால் எப்படியா இருந்தாலும் போலீஸ் செக்கிங் இருக்கும், கேஷை பிடிச்சிருவாங்கன்னு ஒரு பேகு ஃபுல்லாக கேஷ் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் அந்த ரூட்டில் போகிறச்ச நைட் 2 மணி, அதாவது ஒரு மனிதனுக்கு 3 மணிக்கு தாங்க கண்டிப்பாக யாராக இருந்தாலும், ஆஸ் அ டிரைவராக இருந்தாலும் 3 மணிக்கு கண்டிப்பாக அசருங்க. அந்த 3 to 4, 2 to 3 இந்த டைமில் கண் அசரக்கூடிய டைம். அந்த டைமில் இந்த பொண்ணு ரொம்ப ஃபாஸ்ட்டு டிரைவிங் பண்ணிட்டு போகிற டைமில் ஆப்போசிட்டில் அது ஒன் வே மாரி இருக்கும் போல். கிராமத்துல எல்லாம் ரோடு சின்னதாக தானே இருக்கும் உங்களுக்கு, அது ஒன் வே மாதிரி தான் இருக்கும் போல். ஆப்போசிட்டில் லாரி வந்திருக்கு, பெரிய லாரி. இந்த பொண்ணு ஃபாஸ்ட்டு டிரைவிங், அவங்க மாமியார் தூங்குறாங்க, பின்னாடி குழந்த, அவங்க வீட்டுக்காரு, அவங்க மாமனார் எல்லாம் தூங்குறாங்க. இந்த பொண்ணு ஓட்டிகிட்டு போயிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, டிரைவ் பண்ணும்போது பக்கத்தில் உள்ளவங்க என்றைக்குமே தூங்கக்கூடாது, ஏதாவது பேச்சு கொடுத்துட்டே வரணும். ஸோ இவங்களும் தூங்கிட்டாங்க. ஆப்போசிட்டில் அந்த ஒன் வேல போகிற ரோட்டில் கிராமத்து சைடு லாரி வந்திருக்கு. இந்த பொண்ணு ரொம்ப ஃபாஸ்ட்டு டிரைவிங். அப்படி இருக்கும்போது சைடு எடுத்து போகும்போது அங்கே ஒரு மரத்தில் இடித்து கார் அப்பளம் போல் ஆயிடுச்சுங்க. பீஸாக எடுக்கிறாங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓட்டிகிட்டு வந்த பொண்ணோட தலை தனியாக போய் விழுந்துருச்சு. எல்லாம் அந்த மாமியாரும் மருமகளும் ஸ்பாட் அவுட்டு. மித்த 3 பேர் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக செயல்படணும், பொறுமையாக போகணும், பொறுமையாக யோசித்து வரணும். உங்களுக்கு என்ன அவ்வளோ அர்ஜென்ட்டு? இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதை விட்டுட்டு நீங்கள் இவ்வளோ அர்ஜென்ட்டாக போய் அந்த அதில் அந்த பணம், ஒரு பேகு ஃபுல்லாக விழுந்த பணம் எல்லாம் பொதுமக்கள் எடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆம்புலன்ஸில் இந்த மாதிரி பணம், இவ்வளோ பணம் இருக்குங்க ஒரு பேக் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த பணத்தை இப்போ யாருமே அனுபவிக்க முடியல. இந்த பணத்துக்காக தான் மிட் நைட்டில் அவ்வளோ அர்ஜென்ட்டாக போனாங்க அந்த ஃபேமிலியே. இந்த பணத்தை இப்போ யாருமே அனுபவிக்க முடியல. அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப மயக்கத்தில் இருக்கார். அவங்கள்ட்ட கேட்டதுக்கு, எதனால் இவ்வளோ கேஷ் எடுத்துகிட்டு என்ன அர்ஜென்ட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, என் ஒய்ஃப் தான் ஓட்டிகிட்டு வந்தால் நீங்கள் அவள்கிட்ட கேளுங்க. ஒய்ஃப் இறந்தது கூட அவங்களுக்கு தெரியல. அந்த ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க 3 பேரும். இப்போது என்னென்னா, அவசரம் கூடாது. யாராக இருந்தாலும் பொறுமையாக யோசித்து செயல்பட்டு எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் பொறுமையாக பேசி முடிவெடுங்க. இந்த மாதிரி அர்ஜென்ட் பட்டு போகாதீங்க. ஒரு குடும்பமே போயிடுச்சு. இப்போ அந்த பணத்தை யாருமே அனுபவிக்க முடியல. ஸோ எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க. இது ஒரு முக்கியமான கருத்து. எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியமாக அப்படிங்கிறதுனால தான் இதை நான் சொன்னேன். அது நியூஸில் பார்த்துருப்பீங்க எல்லோரும். பார்க்காதவங்களுக்கு இந்த நியூஸை நான் ஷேர் பண்ணேன், அவ்வளோதான். ஓகே, பாய்.